அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது திருஷ்டிகளை விரட்டி அடிக்கும் கருட பார்வை சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்தான் கருடபிரான். எனவே சுவாதி நட்சத்திர நாட்களில் கருட பெருமானை வழிபட்டால் கன்னி பெண்களுக்கு நல்ல விதமான கணவர் எளிதில் கிடைப்பார் என்பது ஐதீகமாகும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஆலயங்களில் முக்கிய திருவிழாக்கள் நடக்கும்போது மேலே கருடன் பறப்பதை பார்த்திருப்பீர்கள். அப்படி கருட தரிசனம் கிடைக்கும் போது கைகூப்பி கண்டிப்பாக வணங்க தேவையில்லை. மனதிற்குள் கருடன் அருள் பெறும் மந்திரங்களை சொல்லி வழிபட்டாலேயே போதுமானது. மேலும் கருடனின் பார்வை நம் மீது பட்டாலேயே போதும். நாம் எடுத்த செயல்கள் கண்டிப்பாக வெற்றியடையும். கருடனின் பார்வை சூட்சம திருஷ்டி என்று பெயர். அந்த பார்வை பட்டால் உங்களுக்கு எந்த தீய சக்திகளும் திருஷ்டிகளும் தீவினைகளும் நெருங்காது. கண் திருஷ்டி முக்கியமாக நெருங்காது. எனவே கருடனை கண்டால் மனதில் ஒரு முகப்படுத்தி தரிசனம் செய்யுங்கள். ஒரு நாள் கருடன் தரிசனத்துக்கு ஒவ்வொரு பலன் உள்ளது. ஞாயிற்றுக்கிழமை கருட பெருமானை வழிபட்டால் கண்டிப்பாக உங்களுடைய நோய்கள், நீங்கள் செய்த பாவங்கள், மனதில் இருக்கும் குழப்பங்கள் கண்டிப்பாக விலகும். திங்கட்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் கருட பெருமானை வழிபட்டால் பெண்களுக்கு அழகு உண்டாகும். அவர்களுடைய பகை விலகும். குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் சிக்கலுக்கு விடை கண்டிப்பாக கிடைக்கும். புதன்கிழமை மற்றும் வியாழக்கிழமைகளில் கருட பெருமானை வழிபட்டால் எடுத்த காரியத்தில் கண்டிப்பாக வெற்றி உண்டாகும். பகைவர்கள் வைத்த சூனியம் நீங்கும். வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் கருட பகவானை வழிபட்டால் ஆயுள் கெட்டியாகும். எந்த விஷயத்திலும் துணிச்சல் உண்டாகும். தன்னம்பிக்கை ஆர்வம் அதிகரிப்பதால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பணம் அதிகரிக்கும். இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்டுள்ள கருட பெருமாளுக்கு செய்யும் கருட சேவையால் மேலும் சிறப்பு பெறுகிறார். வைணவ கோவில்களில் விழா நாட்களிலும் பிரம்மோற்சவத்தின் போதும் திருமால் எத்தனையோ விதமான வாகனங்கள் எழுந்தருளாலும் கருட வாகனத்தில் வரும்போது பக்தர்களால் அதிக ஆராதனை செய்யப்படுகிறார். திருமாலின் வாகனமான கருடனால் மாறியதற்கு பல கதைகள் சொல்லப்படுகிறது. கருடன் பல 100 ஆண்டுகளாக தவம் இருந்து மகாவிஷ்ணுவை சுமந்து செல்லும் வாகனமாக மாறியதாக ஒரு கதை இருக்கிறது. கண்டிப்பாக கருட பகவானை நினைத்து வழிபடுங்கள். இன்னொரு கதை என்ன என்றால், ஒரு சமயம் கருடன் இந்திரனுடன் போரிட்டான். அப்போது திருமால் உபேந்திரனாக அவதாரம் எடுத்து இந்திரனுக்காக கருடனுடன் போரிட்டார். அந்த போரில் கருடனின் ஆணவம் நீங்கும் வகையில் அவரை வீழ்த்தி அடக்கினார். தன் நிலை உணர்ந்த கருடன் திருமாலின் வாகனமாகவும் கொடியாகவும் மாறியதாக சொல்கிறார்கள். கருடன் மகாபலம் பொருந்தியவர். அழகான முகம், குவிந்த இறகுகள், உறுதியான நகங்கள், கூர்மையான கண் பார்வை, பருந்து கழுத்து, குட்டையான கால்கள், பெரிய தலை என பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டவர்தான் கருட பகவான். எல்லா திசைகளிலும் மிக வேகமாக பெருக்கும் ஆற்றல் கொண்ட கருடன் தன் சக்தி மூலம் திருமாலுக்கு உதவினார். முதலையிடம் சிக்கிய கஜேந்திர யானையை காப்பாற்ற திருமால் கருட வாகனத்தில் பறந்து வந்தார் என்ற ஒரே ஒரு உதாரணம் இதற்கு போதும். திருமால் நினைக்கும் போதே அந்த செயலுக்கு கருடன் தயாராகி விடுவார் என்பார்கள். எனவேதான் பக்தர்களை காப்பாற்ற பாரமுள் பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்தருளுவதை சிறப்பாக சொல்கிறார்கள். இதையே கருட சேவை என்கிறோம். கருட சேவைக்கு பல நோக்கங்கள் அடிப்படையாக அமைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. கருட சேவையின் போது நாராயணர் மேலையும் கருடாழ்வார் நடுவிலும் வாகனம் கீழேயும் இருக்கும்படியுமானால் அந்த அமைப்பை காணலாம். இது ஈஸ்வர சித்த அஜித் எனும் தத்துவத்தை உணர்த்துவதாக கூறப்படுகிறது. அஜித் எனப்படும் வாகனம் மீது சித் எனப்படும் கருடன் வீற்றிருப்பது ஈஸ்வரன் எனப்படும் நாராயணரை சுமந்து வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்து சச்சிதானத்தை வழங்குவதே கருட சேவையின் முக்கியத்துவமாகும். இந்த காட்சியை பார்க்கும் பக்தர்கள் காக்க நீ வருவாயா கருடனேரி என்று கூறி வழிபட்டாலேயே எல்லா நலமும் உண்டாகும். எனவே நாம் வசிக்கும் இடம் அருகில் அமைந்துள்ள கோவில்கள் கருட சேவை நடந்தால் அவசியம் தந்து தரிசிக்க வேண்டும். இல்லையெனில் காத தூரத்தில் நடக்கும் கருட சேவை விழாவை தரிசிக்காவிட்டாலும் அடுத்த ஜென்மம் கழுதை பிறவியாக அமையும் என பழமொழிக்கான சாபத்துக்கு உள்ளாக நேரிடும். சிலருக்கு பெருமாளை தினமும் வழிபட ஒருவித அகங்காரம் வந்து விடக்கூடும். அப்படி இல்லாமல் பெருமாள் என்றென்றும்
தசாதனாக இருக்கும் ஸ்ரீ கருடன் போல எப்போதும் திருமாலுக்கு சேவை செய்து வாழ வேண்டும் என்பதையும் கருட சேவை நமக்கு உணர்த்துகிறது. பொதுவாக எல்லா வைணவ கோவில்களிலும் பிரம்மோற்சவ நாட்களில் ஒரு நாள் கருட சேவை நிச்சயம் நடைபெறுகிறது. இது தவிர ஆடி சுவாதி, ஆடி பௌர்ணமி, மாசி மகம் மற்றும் வைகுண்ட ஏகாதசி நாட்களில் கருட சேவை கோலாகலமாக நடைபெறுவது உண்டு. கருட சேவையின் போது நாராயணரின் திருப்பாதங்களை கருடன் ஏந்தி வருவார். இவ்வாறு ஏந்தி வரும் கருட பெருமானை நீங்கள் நினைத்து வந்தால் அனைத்து விதமான திருஷ்டிகளும் போகும் என்பது ஐதீகமாகும். உங்களுடைய குடும்பத்தில் வைத்திருக்கும் பெள்ளி, சூனியம், ஏவல், ஒருவர் மீது கெட்ட சக்திகளை ஏவிவிடுவது, எந்த விதமான ஒரு கெட்ட தீய சக்திகள் உங்கள் வீட்டில் இருந்தாலும் கருடரை வழிபட்டால் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். நாகதோஷம் உள்ளவர்கள் அனைவரும் கண்டிப்பாக கருடரை வணங்கலாம். தாராளமாக கருட பெருமானை வழிபட்டால் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கையாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.